கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 2வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் படிக்க வேண்டும். சரிங்களா? 22லிருந்து நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக்சுவலி நம்ம இந்த போர்ஷன் 22லேருந்து 40 வரைக்கும் நம்ம படித்து தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும் பொழுது சுத்திகரிப்பு நாட்கள்லாம் முடிந்து தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தையாகி இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார்கள். 8வது நாளில் விருத்தசேதனம் பண்ணிடுறாங்க. யூதர்களுடைய முறைமையின்படி அல்லது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின்படி பண்ணிடுறாங்க. அது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் 8ஆம் நாளில் வச்சு. அதில் இப்போ நம்ம அதுக்கு பிறகு 22வது வசனத்திலிருந்து 22லிருந்து இப்போதைக்கு நாம 24 வரைக்கும் வாசிப்போம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண்களையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். சரி, இப்போ அதுக்கு பிறகு சில விஷயங்கள்லாம் நடக்குது. போன வாரம் இது நம்ம ஒரு டிவோஷனல் தாட் மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் அதை ஆழமாக என்ன செய்ய போறோம், சிந்திக்க போறோம். இந்த சுத்திகரிப்பை குறித்ததான சட்டத்திட்டம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, லேவியராகமம் 12வது அதிகாரம் முதல் 8 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் வாசிக்கலாமே. லேவியராகமம் 12வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிப்போம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவன் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பார். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய முன்தோலின் மாம்சம் விருத்தசேதனம் பண்ண கடவுது. பின்பு அவள் 33 நாள் தன் புதிய சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாலே. சரி, இப்போ நம்ம ஆண் பிள்ளை தானே, அதோட நிறுத்திக்கலாம். அப்போ என்ன இங்க கான்செப்ட்? டோட்டலா எத்தனை நாள்? 40 நாள், 40 நாட்கள். இதுல முதல் 8 நாள் முடிந்த பிறகு 8வது நாள் என்ன பண்றாங்க? விருத்த சேதனம். 8வது நாள் விருத்த சேதனம். அதுக்கப்புறம் 9லிருந்து அப்போ அதுக்கு மீதி இருக்கக்கூடிய 33 நாட்கள் முடிந்த பிறகு அவங்க எங்க கொண்டு வர்றாங்க? தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. அந்த நாட்கள்ல ஆசீர்வாத கூடாரத்துக்கு கொண்டு வராங்க. சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு வராங்க? தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு என்ன செய்யறாங்க? கொண்டு வராங்க. சரி, இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறது குறித்து அடுத்து 23வது வசனத்துல என்ன வாசிக்கணும்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சரி, இந்த முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எண்ணப்படும், அதாவது கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த சட்டம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்படுது? சீனாய் மலையில தான் கொடுக்கப்படுது. சரியா? ஆனா இந்த சட்டம் எப்போ கொடுக்கப்படுது? எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்க புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி பஸ்காவை குறித்ததான சட்டத்திட்டங்களை தேவன் கொடுக்கிறார். யாத்ராமம் 12வது அதிகாரத்துல பார்க்கணும். சரியா? அப்போ அந்த பஸ்காவை குறித்ததான சட்டத்திட்டம் கொடுக்கும் போதுதான் 13வது அதிகாரத்துல, அதாவது யாத்ராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கற்பத்தை திறந்து வெளியே வருகிற எதுவும், அது பிள்ளையானாலும் சரி மிருகமானாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அதன் முதல் தலையீற்றாய் வழியே வருகிறது எல்லாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணப்படும். அப்படின்னா கர்த்தருக்கென்று பிரித்து எடுக்கப்பட வேண்டியது அல்லது கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் உருவாகுது.
இந்த சட்டம் கர்த்தராகிய தேவன் வந்து இந்த சட்டத்தை ஏன் கொடுக்குறாரு? அதுக்கான பின்னணி என்ன? பின்னணி என்னன்னா, எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் மட்டும் இல்ல, மிருகங்கள் வரை, அப்படிதானே போட்டிருக்கு எகிப்துல. நாட் ஒன்லி மேன், எல்லா மிருகங்கள் மற்றும் மனிதர்கள், கால்நடைகளா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயமா இருக்கட்டும், தேவன் அன்றைக்கு சங்கரித்தார். கரெக்டா? இல்ல, அது வந்து சட்டம். அங்க கர்த்தர் சாகடிக்கிறது எப்படி அடிச்சாரு? சோ அதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, எகிப்துல அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், கர்த்தர் வந்து அவர்கள் என்ன செய்யறாரு? மீட்டு கொள்ள போகிறார். இப்போ என்ன செய்ய போறாரு? மீட்டெடுக்க போறாரு. மீட்டெடுக்கிறதை குறித்து அவர் பேசும்போது அந்த லாங்குவேஜ் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. யாத்ராகமம் யாத்ராகமம் 6வது அதிகாரம் எடுங்க. சரியா? சாரி, யாத்ராகமம் 5வது அதிகாரம் எடுங்க. 21வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயத்திற்கு. யாத்ராகமம் 5வது அதிகாரம் 21ல இருந்து. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயத்திற்கு என்றார்கள். சாரி 4வது அதிகாரம். அதான் யோசிக்கிறேன், என்னடா வேற ஏதோ வாசிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின். நீ இப்போ எங்க இருக்கிறாரு? மோசே மீதியான் வனாந்தரத்துல இருக்காரு. மீதியான் வனாந்தரத்துல இருந்து மோசேய கர்த்தர் எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. அப்ப சொல்றாரு, நீ எகிப்துக்கு போய் சேர்ந்த பிறகு யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், ஜனத்தை போகவிட்டான். வாசிங்க. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என்ன சொல்றாரு கர்த்தர்? என்ன சொல்றாரு? கர்த்தர் வந்து பார்வோன்ட்ட சொல்லி ஒன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் வந்து என் பையன், என்னுடைய முதற் பேரானவன், சேஷ்டபுத்திரன், என்னுடைய முதல் மகன். அவனை நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு ஆராதனை செய்வதற்கு நீ அவனை அனுப்பி விடணும். இது கட்டளை. யார் கொடுக்கறது? பார்வோனுக்கு கர்த்தர் கொடுக்குறது. இஸ்ரவேல் யாரு? என்னுடைய மகன், என் பையன், அதுவும் என் முத பையன். அவன் என்ன ஆராதிக்கணும், நான் கூப்பிடுறேன். அவனை என்ன ஆராதிக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? அனுப்பிடணும். இந்த லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குது? இஸ்ரவேலர் வந்து இப்ப எங்க இருக்காங்க? சரி, இஸ்ரவேல் அப்படின்ற இந்த இனம் உருவாகி எத்தனை வருடங்கள் ஆகுது? ஆபிரகாம் கிட்ட பிராமிஸ் கொடுக்கும்போது இஸ்ரவேல்னு ஒரு இனமே இல்லை. கரெக்டா? சரியா? இஸ்ரவேல்ன்றது எப்போ உருவாராம்? யாப்போக்கு நதியில ஒரு மனிதனுக்கு உன் சந்ததியினர், அதாவது நீ வந்து இனி தனி மனிதன் அல்ல, நீ ஒரு தேசமா போற அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்றார்? கொடுக்குற. அப்ப கூட அவங்க கிட்ட எத்தனை பிள்ளைங்க தான்? அவ்வளவுதான். அவங்க ஒரு தேசம் கிடையாது. சரியா? இப்ப என்ன செய்யறாருன்னா, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சங்கீதங்கள்ல நீங்க வாசிக்கும் போது, தீர்க்க தரிசனங்கள்ல வரும்பொழுதுலாம் கர்த்தருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, இப்போதும் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, என் சத்தத்துக்கு என்ன செய். இப்பொழுதும் யாக்கோபே என் குமாரனே, இப்பொழுதும் இஸ்ரவேலே என் குமாரனே, என் சத்தத்திற்கு செய்வது. இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க நிறைய என்ன செய்ய முடியும்? அங்க பார்க்க முடியும். ரேசா கூப்பிடணும். ரேசா கூப்பிடுங்க. ஓகேவா? சரி.
அப்போ இப்பொழுதும் யாக்கோபே என் யாக்கோபை பார்த்து நீ சொல்ல, யாக்கோபினுடைய சந்ததியில வருகிற இஸ்ரவேல் என்னும் தேசத்தை தன்னுடைய மகனாக யார் கன்சிடர் பண்றா? தேவன். சரியா? அதனாலதான் ஓசியால சொல்றாரு, எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். சோ இதெல்லாம் நம்ம நூல் பிடிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, தேவன் தன் முதல் பேரான குமாரனாக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை தன் மகன் என்று என்ன செய்கிறார்? அழைக்கிறார். தன் மகன் என்று அழைக்கிறார். இப்போ பார்வோன்ட்ட சொல்றாரு, என் பையனை நான் ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீ அனுப்பிவிடு. ஆனா அவன் கேட்க மாட்டான். அப்ப என்ன சொல்றாரு அந்த வசனத்தை? அப்படி மட்டும் விடமாட்டேன்னு சொன்னா, நான் உன்னுடைய குமாரனை, உன் மூத்த மகனை நான் என்ன செய்வேன்? அழிப்பேன். இதெல்லாம் எங்க சொல்லிடுறாரு? அதெல்லாம் புதுசா ஒன்னும் பார்வோனுக்கு கடைசியில ஒன்னும் தெரியாமலாம் நடக்கல. பார்வோன்ட்ட ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடறாரு? சொல்லும்படி மோசே கிட்ட சொல்றாரு. அப்ப மோசே ஃபர்ஸ்ட் பார்வோன்ட்ட போய் எதெல்லாம் சொல்லணும்? இதெல்லாத்தையும் சொல்லணும். சும்மா ஒருத்தன் என் மக்களை ஒரு 3 நாளைக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லும் போது டென்ஷன் ஆவானா? சரி 3 நாள் தானே கேட்குறாங்க, போயிட்டு வராங்க அப்படின்னு விட்டுருவான். ஆனா இதெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும்? யாரா அவரு? யார் அவரு? எனக்கு அப்படிலாம் யாரையும் தெரியாது அப்படிதானே சொல்றான். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர்னா யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படிலாம் அனுப்ப முடியாது, அப்படிதான் அவன் சொல்றான். சரி, இப்போ விஷயம் அது இல்லை. நம்ம போனோம்னா யாத்திராமத்துல போயிடும். கான்செப்ட் என்னன்னா, இஸ்ரவேல் என்னுடைய முதற் மகன், அவனை நீ எனக்குன்னு தரணும். என்னது? அப்ப அங்க என்ன ஆக்ஷன் பண்றாருன்னா, மூத்த மகனை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுகிறார். மீட்டு என்ன செய்யறார்? எடுக்கிறார். மீட்டு எடுக்கிறார். இந்த மீட்டு எடுத்தல், அந்த மீட்டு எடுக்கணும்னா அதுக்கு ஈடாக எதாவது கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஏதாவது ஒரு மீட்கும் பொருள் கொடுக்கணும். அந்த மீட்கும் பொருளாக தான் அங்க என்ன அடிக்கப்படுது? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது. இந்த சம்பவம் நடக்கும் போதுதான் கர்த்தர் ஒரு கட்டளையை அவருக்கு தராரு. என்ன கட்டளை தராரு? யாத்திராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பத்திலிருந்து பிறக்கிற முதல் பெயர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. நீங்க என்னுடையது. இந்த நினிவே பட்டணத்துல பாருங்களேன், யோனா போய் பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் மனம் திரும்ப உட்காடுறாங்க, எதுவும் சேர்த்து. ஏன் அப்படி உட்காடுறாங்க? மனுஷங்க மட்டும் தானே பாவம் செய்யறாங்க, மனுஷங்க மட்டும் தானே மனம் திரும்பணும். ஏன் மிருகத்தெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு உபவாசம் இருக்க வைக்கிறாங்க? அன்னைக்கு மிருகங்கள்ன்றது என்னது? கரெக்ட், ப்ராப்பர்ட்டி. அன்னைக்கு மிருகங்கள்ன்றது இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் மாதிரி. சரிங்களா? அன்னைக்கு எவ்வளவு மிருகங்களை நீங்க உங்களுக்கு ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு பெரியவங்க நீங்க. சரிங்களா? அவ்வளவு ஐஸ்வர்யவான். ஏன்னா எத்தனை ஆயிரம் ஆடுகள்ன்றதை வச்சுதான் நீங்க எவ்வளவு பெரிய தௌலத்தான ஆளுன்னு என்ன செய்யும் ஊர்ல தெரியும். தௌலத்துன்றது நல்ல வார்த்தை தான். தௌலத் அப்படின்றது ஹிந்தியில என்ன அர்த்தம்? சொத்துன்னு அர்த்தம். சரியா? அப்ப நல்ல பெரிய சொத்து உள்ள ஒரு ஆள் யாரு? மிருகங்கள், மிருக ஜீவங்கள் வச்சிருக்கிறவங்க. இஸ்ரவேலரை பொறுத்த அளவுக்கு அவங்க மேய்ப்பர்கள். அப்ப அவங்க நிறைய மிருக ஜீவன்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அவர்களுக்கு வச்சிருப்பாங்க. அப்போ இஸ்ரவேலர் வெறும் மனிதர்கள் இல்லாம அவர்கள் உரியதும் சேர்த்து யாருடையதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவருடையதுன்னு சொல்றாரு. இதை நம்ம நல்லா என்ன செய்யணும்? கவனிச்சுக்கணும். அப்ப நான் மட்டும் கிடையாது கர்த்தருடையவன், என்னுடையதும் கர்த்தருடையது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? பைபிள் கிளாஸ்ல இருந்து ஒரு சின்ன தியானத்துக்கு போகலாம். எதெல்லாம் உங்களுடையதுன்னு மைண்ட்ல ஒரு இது பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்களுடையது அப்படின்னு ஒரு யோசனை. வண்டி, ஃபோன், கம்ப்யூட்டர். நான் என்னோட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உங்களது மனசுல வச்சுக்கோங்க. லேப்டாப், அப்புறம் 2 வீலர், வீடு, அதுக்கப்புறம் அதை சார்ந்த மற்ற விஷயங்கள், வீட்டில் இருக்க சாமான் செட்டுகள், அதுக்கப்புறம் என்ன வேற என்ன, கையில் இருக்கக்கூடிய ரொக்கம் அல்லது பேங்க்ல இருக்கக்கூடிய மீதி, அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே. இதெல்லாம் யாருது? என்னுடைய. அது மாதிரி நீங்களும் உங்க மனசுக்குள்ள என்ன செய்யுங்க? கால்குலேட் பண்ணி இதெல்லாம் யாருது? ஓகே, ஏன்னா கர்த்தர் மீட் எடுத்துட்டாரு. மீட் எடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? மீட் எடுக்காம இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, இதெல்லாம் எண்டு.
மீட் எடுக்கலைன்னா இதுக்குள்ள நான் என்ன வேணா பண்ணலாம். போனை ஓப்பன் பண்ணி எவ்வளவு நேரம் வேணா கேண்டி கிரஷ் விளையாடலாம். போனை ஓப்பன் பண்ணி எவ்வளவு நேரம் வேணா படம் பார்க்கலாம். போனை ஓப்பன் பண்ணி எவ்வளவு நேரம் வேணா கேம் விளையாடலாம். போனை ஓப்பன் பண்ணி எவ்வளவு நேரம் வேணா யார் கூட வேணா சேட் பண்ணலாம். போன் ஓப்பன் பண்ணி என்ன வேணா நான் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஏன் போன், புரியுதா? ஆனா இப்ப கர்த்தர் வந்து என்ன மீட் எடுக்கிறாரு. எப்படி மீட் எடுத்தாருன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து மீட் எடுக்கு. அங்க ஆட்டுக்குட்டி, இங்க என்னது? இப்ப மீட் எடுத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன அவருக்கென்று பிரித்து எடுத்துறாரு, அவருக்கென்று பரிசுத்தப்படுத்திட்டார். அப்ப நான் மட்டும் கிடையாது, என்னுடையவைகளும் சேர்த்துதான் நம்ம யாரை சேவிக்கணும்? கர்த்தரை சேவிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய பொருட்களை வச்சு இதை உங்க தியானத்துக்கு விட்டுட்டு பைபிள் ஸ்டடிக்குள்ள வந்து இப்ப கான்செப்ட் என்னன்னா, இதுக்கு பின்னாடி, இந்த சட்டத்திட்டத்துக்கு பின்னாடி உள்ளது என்னது? அடிமைத்தனம், விடுதலை, மீட்பு, அதற்கான பொருள், அதற்கு ஈடாக கொடுக்கக்கூடிய மீட்கும் பொருள். சரியா? இப்ப இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்றாரு? மீட் எடுக்கிறார். இத அவங்க மறந்து போக கூடாது என்பதற்காக இதை அவங்க மறந்தே ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் யாருக்கு பரிசுத்தம் உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம்? கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்டவங்க. யார் யாரெல்லாம்? எல்லாருமே. இதை இஸ்ரவேலர் ஞாபகம் வச்சுக்கணும்னு என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டுல முதல்ல பிறக்கிற எல்லாத்தையும் யாருக்கு கொடுங்கன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல பிறக்கிறது மட்டும் தான் கர்த்தருடையதுன்னு இல்ல, அது அடையாளம் தான். அது என்னது? ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாரு யாத்ராகமம் நம்ம 4வது அதிகாரத்துல, இஸ்ரவேலே என்னுடைய அப்படி சொல்லிடுறாரு. அப்படின்னா இஸ்ரவேல்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யாரு? அவருடைய. இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியும் யாருது? எல்லாம் மாடு, கழுதை, பன்னி எல்லாமே யாருது? பன்னி கிடையாது, எல்லாம் யாருது? அவரு. புரிஞ்சுதுங்களா? ஆனா எதுக்கு முதல் கற்ப பிறப்பை மட்டும் கொடுக்க சொல்றாருன்னா, அது அடையாளம். ஏன்னா அங்க போட்டிருக்கு, நாளைக்கு உன் புள்ள உன்னை பார்த்து கேட்டான்னா, சரியா, நீ இதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா சொல்றாரு, நாளைக்கு வந்து உன் புள்ள வந்து உன்னை பார்த்து இதெல்லாம் கேட்டான் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? இந்த மாதிரி கர்த்தர் வந்து எங்களை காப்பாத்தினாரு அப்படின்லாம் நீ அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? பாருங்களேன், போன வாரமே அதை நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த அதிகாரத்தை நீங்க அப்புறமா போய் வீட்டுல படிச்சு பாருங்க. நம்ம நேரம் இல்லாதனால நான் டைரக்டா எங்க போறேன்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வந்துறேன். சோ இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷத்துல லூக்கா வந்து இதை மென்ஷன் பண்றாரு. இதை மென்ஷன் பண்ணலன்னா நம்ம இவ்வளவு நேரம் இதை படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா லூக்கா மென்ஷன் பண்றாரு. என்ன மென்ஷன் பண்றாருன்னா, கற்பத்தை திறக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று மோசேயின் சட்டத்தில் எழுதி இருக்கிறபடி அவர்கள் பலி செலுத்தி முதற் குழந்தையை மீட்டெடுக்கணும்ன்றதுக்காக எங்க வந்திருக்கிறாங்க? தேவாலயத்துக்கு. அப்ப தேவாலயத்துக்கு வந்தது சும்மா ஏதோ 40 நாள் ஆச்சு, குழந்தைய கொண்டு போய் காமிச்சிட்டு வருவோம், 4 தூபத்தை காமிச்சு ஆசாரியர் நமக்காக என்ன செய்வார்? ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ணிட்டோம்னா சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு என்ன செய்யலாம்? வரலாம். அப்படி அதுக்காக போல இவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை நிறைவேற்றும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க யோசேப்பா இருக்கட்டும், மரியாளா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யறாங்கன்னா, அதுல உத்தமத்தன்மை என்ன செய்யறாங்க? ஏன்னா கர்த்தரை மறந்த ஒரு நாட்கள்ல, கர்த்தரை சரியாக பின்பற்றாத காலகட்டத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்துல, நல்லவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல, ஒரு ஏழை குடும்பம் எப்படி தெரியும்? அவங்க என்ன பலி செலுத்துறாங்கன்றத வச்சு தெரியும். அவங்க ஆட்டுக்குட்டியை செலுத்தல, காளையை செலுத்தல, எதை செலுத்துறாங்க? ஆமா, 2 என்ன செலுத்துறாங்க? ஆமா, இவங்க வந்து என்ன சொல்றது, இவங்க வந்து ஏழைகள் தான் அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியும் கர்த்தர் பலி என்ன செய்யறாரு? வைக்கிறார். அதுல இந்த காட்டு புறா குஞ்சுகளை செலுத்துறவங்க யாரு? தரித்திர ஏழைகள். அப்ப இந்த ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க கர்த்தரை ஃபாலோ பண்றதுல, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா செய்யணும்ன்றதுல உண்மையும் உத்தமமா என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்கிறாங்க. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, இதை ஏன் லூக்கா எழுதுறாரு? அதான் இப்ப நம்முடைய கேள்வி. இதை ஏன் லூக்கா எழுதுறாரு அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 4-5. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 4-5 வாசிங்க. நாம் சுவிகாரத்தை அடையும்படி
நியாயப்பிரமாணத்தில் அதாவது நாம வந்து ஸ்வீகாரம் அதாவது சுவீகாரம்னா என்ன? சுவீகாரம் அதான் புத்திர சுவீகாரம்னா என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளாக மீட்டெடுக்கப்படுவதற்கு, தேவன் வந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்றதுக்கு. சரியா? சுவீகார புத்திர சுவீகாரத்தை அடையிறதுக்கு நாம் விசுவாசத்தை அடையும்படி ஆ. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை காப்பாத்துறதுக்கு, மீட்டெடுக்கிறதுக்கு காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் ஆ. நியாயப்பிரமாணத்துக்கு இது நோட் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வத்துக்கும் முந்தின பேருமானவராய் இருந்தாலும், கலாத்தியர்கள் என்ன போட்டிருக்கா, அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய், நியாயப்பிரமாணத்துக்கு மேலானவர், நியாயப்பிரமாணத்தையே வகுத்தவர், நியாயப்பிரமாணத்தை தந்தவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழான நிலைமையில வந்தார். அந்த ஆக்ஷனை இந்த சம்பவம் என்ன செய்கிறது? காட்டுகிறது. எல்லா அன்னைக்கு பிறந்த எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய முதற் பிறந்தவர்களையும் இந்த மாதிரிதான் என்ன செய்வாங்க? ஆனா இங்க மேலதான் என்ன வாசிக்கிறோம்? லூக்கால தேவ தூதர்கள் எல்லாரும் வந்து அவரை பணிந்து கொண்டார். பரமசேனையின் திரளே வந்து என்ன செய்யுது? துதிக்குது. எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து என்ன செய்யுது? துதிக்குது. அப்படி பரமசேனையே வந்து துதித்த ஒருவரை குறித்து லூக்கா அடுத்து எழுதுறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழான நிலைமையில அவர் வர்றாரு. அதை வந்து சொல்லாம சொல்றாரு. அந்த சட்ட திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு என்ன செய்யறாரு? அப்போ அது நடக்குது. ரெண்டாவது என்னன்னா, என்ன புரியுது கலாத்தியர்லன்னா, இதை எதுக்கு அவர் செய்யறாருன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழான மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு. என்னது? அப்ப என்ன பவுல் அந்த இடத்துல ரொம்ப அப்சர்வ் பண்றாருன்னா, 2-3 விஷயங்களை பார்க்கணும். ஒன்னு என்னன்னா, ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் யாருன்னா இஸ்ரவேலர். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்னா யாரு? நம்ம கிடையாது. கரெக்டா? இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழானவங்க கிடையாது. நமக்குள்ளேயே கர்த்தர் நியாயப்பிரமாணத்துக்கு கொடுத்துருக்காரு. மோசே நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழானவங்க இல்ல. இந்த இஸ்ரவேலர் இவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேலரை காப்பாற்றணும். ஏன்? இந்த இஸ்ரவேலர் யாரு? அவர் தான் சட்டம் கொடுத்திருக்காரு. முதற் பேரானவன் இன்னும் மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த முதற் பேரான இஸ்ரவேலர், நாங்க முதற் பேரானவர்கள்லாம் கிடையாது, நாங்க பாகால சேவிக்கிறோம், அஸ்தரோத்தை சேவிக்கிறோம், கிண்ணரோத்தை சேவிக்கிறோம், நாங்க வந்து அந்நியர்களோட கலந்துடுறோம், நாங்க எல்லாரையும் போல வாழ போறோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு சந்ததி வாழ்ந்து எல்லாரும் பாதி ஏகமா கெட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரா யாரு வர்றாருன்னா, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய மேசியா அவர் வர்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்களை காப்பாற்றணும். யார? இவங்களை காப்பாத்துறதுக்கு பலி செய்யும். சரியா? இவங்களை காப்பாத்துறது மூலமா என்ன நடக்குதுன்னு கலாத்தியர்ல சொல்றாரு. நாம யாரு? நாமனா யாரு? நாம்னா யாரு? புறஜாதிகள். நாம கர்த்தரால மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும், அல்லது நாம் முதற்பேரானவர்களாக தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் என்னது? புத்திர சுவீகாரம். அப்ப நம்மள முதற்பேரானவர்கள் லிஸ்ட்ல சேர்க்கணும். அதுக்கு யார் காப்பாற்றப்படணும்? இவங்க காப்பாற்றப்படலைன்னா நம்ம வர முடியாது. ஏன்? ரட்சிப்பு யார் மூலமா வருது? இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் லூக்கா 2 லைன்ல என்ன செய்யறாரு? ஏன்னா ஒரு பிரதான ஆசாரியன் ஆகிய இவன் தேயோபிலு படிக்கும் பொழுது அவன் இது நல்லா புரியும். சரியா? ஏன்னா ஒவ்வொரு முதற்பேரானவரையும் பலி செலுத்தி அவங்களை ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணி அனுப்புறது யாரு? அந்த பிரதான ஆசாரியன். அவனுக்கு தெரியும் அது. அப்ப இங்க அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, இந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அவரை கொண்டு வந்தாங்க, அதற்குரிய கட்டளையை நிறைவேற்றினாங்க. எப்படி? பலி செலுத்தி நிறைவேற்றினாங்க. ஆனா லூக்கா இன்னொரு அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு ஷேடுக்குள்ள போறாரு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஆழத்துக்குள்ள போய் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை வாசிக்கிறோம் நமக்கு இதுக்கு மேல என்ன சொல்றாரு? இவர் தான் தேவன்றாரு. லூக்கா எழுதும் போது எப்படி எழுதிட்டு வர்றாரு? இவர் தான் தேவன். எப்படி? பரமசேனையின் திரளே வந்து இவரை பணிஞ்சது. அப்படித்தானே எழுதுறாரு. மேய்ப்பர்கள் வராங்க,
எல்லாம் பாக்குறாங்க, ஊரே வந்து பாக்குது, மரியாதை இதெல்லாம் பார்த்து தன்னை இருதயத்துல செஞ்சுக்கிறாங்க. சரி, என்னடா இது, யோவான் ஸ்நானனுடைய அப்பா என்ன ஜெபம் பண்றாரு இவர் குறிச்சு? இவர் தான் மேசியான்னு என்ன செய்யறாரு சொல்ல. சோ வாசிக்கும் போது நமக்கு புரிஞ்சிருது இவர் தான் மேசியா, இவர் தான் தேவனுடைய குமாரன், எல்லாம் தெரியுது, இவர் தான் தேவன் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனா இவர் வந்து ஏன் இப்படி வரணும், இவர் ஏன் இந்த நிலைமைக்கு தாழ்த்தப்பட்ட நிலைமையில நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவரா வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு வாசகர்களுக்கு. வாசிக்கிற நமக்கு என்ன செய்யறாரு, ஒரு கேள்வி எழுப்புறாரு. சரியா? அப்ப நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பைபிள் படிக்கிறதுனால கலாத்தியர் கல்வி நிருபத்துக்கு வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா நம்மை காப்பாற்றுவதற்கு இஸ்ரவேலர் காப்பாற்றப்படும், இஸ்ரவேலர் காப்பாற்றப்படுவதற்கு பலி செலுத்தப்பட வேண்டும். அப்ப இஸ்ரவேலை காப்பாற்றுறதுக்கு பலியாக வந்தது அவருடைய குமாரன். இஸ்ரவேல் தேவனுடைய முதற் பேராளர்னு சொல்றாரு. இப்ப இஸ்ரவேலை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படணும். அந்த ஆட்டுக்குட்டி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த ஆட்டுக்குட்டி தான் இங்க வராரு. சோ இப்ப இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தேவ ஆலயத்துக்கு கொண்டு வருகிற அந்த சம்பவம் என்ன எதை ஞாபகப்படுத்துகிறதுனா, பிற்காலத்தில் அவர் வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து இஸ்ரவேலரை மீட்டுக் கொள்வதன் மூலமாக சர்வ தேசத்தாரையும் மீட்டுக் கொள்ள போகிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த சம்பவம் என்ன செய்யுது, நடக்குது. மோரோவர் இப்படி நடக்கிறதுனால என்ன விளைவு ஏற்படுதுன்னா, நாம புத்திர சுவீகாரம் அடையும். அதாவது நாம முதற் பேரானவர்களாக மாறும். யாரு முதற் பேரானவர்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இப்போ யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரவங்க எல்லாரும் முதற் பேரானவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரவங்க எல்லாரும் முதற் பேரானவங்கன்னா நாம் மட்டும் கிடையாது, நமக்குரியதும் சேர்த்துன்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்ப இதைத்தான் நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக என்ன செய்யறோம், கற்றுக்கொள்கிறோம். சரி, இதைத்தான் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத 2 சம்பவங்களை சொல்லி ஊர்ஜிதப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு, 2 சம்பவங்களை அதுக்கு பிறகு உடனே நடக்கிற தேவாலயத்துல நடக்கிற 2 சம்பவங்களை வைத்து ஊர்ஜிதப்படுத்துகிறார். அது என்ன 2 சம்பவங்கள்? அது என்ன 2 சம்பவங்கள்? 25 இருந்து 27 வரைக்கும் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25 இருந்து 27. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். ரோஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஒரு கவி பாடுற. இந்த சிமியோன் வேற சிமியோனை பத்தியோ அண்ணாலை பத்தியோ, அதுக்கப்புறம் அண்ணால் வராங்க, சரியா, அதாவது நம்ம படிக்கலாம். சிமியோனை பத்தியோ அண்ணாலை பத்தியோ வேற எந்த சுவிசேஷத்துலயும் சொல்லப்படலை. இப்ப என்ன பண்றாரு, நம்ம இவ்வளவு நேரம் சிந்திச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து இது பண்றாரு. அது ஆமா, இவர் தான் மேசியா, இவர் இதுக்குதான் வந்திருக்கிறாருன்றத காட்டணும். அப்போ தேவன் என்ன பண்றாரு பாருங்க, 2 நபர்களை கொண்டு வராங்க. சரியா? சிமியோனை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கு. சிமியோன் என்பவன் அவர் வந்து வயசானவர். ஓகே, அந்த சிமியோனை குறித்து சொல்றது அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். சரியா? 2வது, அவர் தேவ பக்தி உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரு மேசியாவின் மூலமாக ரட்சிப்பு வருகிறது இஸ்ரவேலுக்கு அப்படின்றத முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவராக இருக்கார். எப்படி அங்க போட்டிருக்கு, இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக. என்ன ஆறுதல்? தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்கதரிசிகள்லாம் என்ன சொல்லி வச்சிருந்தாங்க, எல்லா தீர்க்கதரிசியினுடைய எண்களையும் போய் படிங்க. எல்லா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய கடைசி சில அதிகாரங்கள் படிச்சீங்கன்னா இஸ்ரவேலுக்கு வரப்போகக்கூடிய ஆறுதலை குறித்து, மேசியாவினுடைய வருகை குறித்து, கர்த்தருடைய நாளை குறித்து, கர்த்தருடைய மீட்பை குறித்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்பிக்கை உள்ள வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் நடக்கும். யாருக்கு நடக்கணும்? இஸ்ரவேலருக்கு நடக்கணும்.
இது நடக்கணும்னா அதுக்கு காத்திருக்கணும். அப்படி யார் காத்திருந்தா? அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறார், அதாவது சின்சியரா தேவனை ஆராதிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறார். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக என்ன செய்யறார்? காத்து கொண்டு இருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரட்சிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். அங்க அப்ப நடந்துச்சா? அப்படி ஏசாயாவின் காலத்துல நடந்துச்சா? இல்ல. இது எதிர்காலத்துல நடக்க போகிற சம்பவம். நடந்தது போல என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுது. பொதுவா தேவ வசனம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுனால தீர்க்க தரிசனங்கள் பொதுவா எப்படி இருக்கும்? சிலது நடக்கிறது போல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா முக்கியமான சில தீர்க்க தரிசனங்கள் நடந்தது போலவே என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்படும். எப்படி வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கோ, கண்டேன், வந்துச்சு, இருந்துச்சு, அங்க எல்லாரும் இவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருந்ததோ அதே மாதிரி எல்லாம் கடந்த காலத்தில் நடந்து முடிந்தது போல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்போ. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டா நடந்துடும், அதனால அது சொல்லப்பட்டிருக்கு. சரி, என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க? ஆறுதல், தேறுதல், ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அதான் ஆறுதல் படுத்துங்க. போர் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்லப்படுது? ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, பாவங்கள்ல இருந்து மீட்கப்பட்டாச்சு. இதுதான் ஆறுதல். ஆறுதலான செய்தி என்ன இஸ்ரவேலுக்கு? இல்ல, ஆறுதலான செய்தி என்னன்னா உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, பாவத்துல இருந்து உனக்கு என்ன கிடைச்சிச்சு? மீட்பு கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். இதுதான் ஆறுதல். ஆனா மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போன ஆறுதல் செய்தி என்ன? அதேதான். உன் அடிமைத்தனத்துல இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சாச்சு, கர்த்தர் உன்னை சந்தித்து விட்டார், உன் புலம்பல்ல இருந்து உனக்கு என்ன கிடைச்சிச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. மோசே ஆறுதலாக போகிறார். எதுக்கு? இஸ்ரவேல். அதே போல மேசியா ரட்சிப்பானவர் ஆறுதலாக, தேறுதலாக இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறார்? வரும். இதை வாசிச்ச சிமியோன் என்ன பண்றாரு? வெயிட் பண்றாரு. இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறார். சின்சியரா அது வரைக்கும் தேவ பக்தி உள்ளவராக என்ன செய்யறார்? இருக்கிறார். அப்ப இதுல என்னென்ன நடக்குது? பாவ மன்னிப்பு இருக்கு, இஸ்ரவேலுக்கு மீட்பு இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யுது? ஏற்படுத்தப்படுது. இதுதான் முக்கியமான அம்சம் அதுல. சரியா? அது கீழே உள்ள வசனங்களை வாசிக்கணும், உங்களுக்கு தெரியும். இப்ப இதுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு பாருங்க. நீங்க 4வது அதிகாரம், அதாவது லூக்கா 2வது அதிகாரம் 25 பாத்தீங்கன்னா, 25, 26, 27 பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அவருடைய ரோல் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருந்தாரு? சிமியோனுக்குள்ள இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த உண்மையை யாருக்கு வெளிப்படுத்தினாரு? அவருக்கு சொல்லி இருந்தாரு. 3வது பரிசுத்த ஆவியானவர் ஏவிதான் இப்ப யார் வந்திருக்கிறா? தேவாலயம் சிமியோன் வந்து. புரியுதா? அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெளிவா புரியுதுன்னா, இஸ்ரவேலுக்கு வரப்போகிற ஆறுதலுக்காக காத்திருக்கிறதன் மூலமாக தேவனுடைய நீதியை பெற்ற நீதிமானாக வாழ்ந்தவர் தான் யாரு? அதனாலதான் அவருக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் என்ன செய்யறாரு? வழி நடத்துறாரு. சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார்னா வாழ்க்கையிலையும் நம்மள என்ன செய்யறாரு? வழி நடத்துவார். இது அடுத்த தியான செய்தி. நீங்க அதை கவனிச்சுக்கணும். 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதுனால உங்கள் அனுதின வாழ்க்கையில நீங்க எங்க போகணும், எங்க வரணும், நீங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார்? உங்களை ஏவுவார். தேவனை ஆராதி, காத்திரு, எல்லாம் யாரு ஏவுறது தான். அப்ப இது ரொம்ப முக்கியம். அதான் பிற்காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இதுல சொல்றாரு, டீச்சிங்ல அதான் சொல்றாரு. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். சுயமா பேச மாட்டார், என் வார்த்தையிலிருந்து எடுத்து உங்களுக்கு என்ன செய்வார்? பேசுவார். அவருக்கு என்ன பேரு? தேற்றவாளன். ஆறுதல், தேறுதல் இல்லையா? அப்போ நம்ம என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி செயல்படுகிறார்ன்றது இங்க பாக்குறோம். 2வது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது எல்லா விதமான ரட்சிப்பு அதாவது இதுக்கு முன்பதாக நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அங்க எல்லா இடங்கள்லயும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா முன்கூட்டியே ஏற்பாடு செய்து வைக்கிறார் எல்லாத்தையுமே.
யோசேப்ப எகிப்துக்குள்ள கர்த்தர் ஏன் அனுப்பிச்சாரு? இவர்களை ரட்சிக்கும்படி. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறதுல அதுல பெசலேயலுக்கு யார் செயல்படுற? பரிசுத்த ஆவியானவர் செயல்படுற. தாவீதுடைய வார்த்தைகளை குறித்து, அவருடைய கவிதைகளை குறித்து வேதம் என்ன சொல்றது? தேவனுடைய ஆவியினால என்ன செய்யறாரு? அவர் பேசுறார். அதுக்கப்புறம் மற்ற தீர்க்கதரிசிகளை குறித்து பேதுரு என்ன சொல்றாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி பரிசுத்த மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் முன்கூட்டியே இதெல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துறார் முன்கூட்டியே. அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? தேற்றரவாளன். குழப்பமே கிடையாது, குழப்பமே கிடையாது. கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை தான் உண்டு. புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு, ஆவியானவர் வந்து குழப்பத்தின் தேவன் அல்ல. இந்த அந்நிய பாஷையை குறித்து பேசும்போது அந்த அதிகாரத்துல சொல்றாரு, கர்த்தர் சகோதரர் இது என்ன, தேவன் வந்து குழப்பத்தின் தேவன் அல்ல அப்படின்றார் இல்லையா? ரைட். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை பார்க்குறோம். மூணாவது நம்ம பார்க்க போறது இந்த சிமியோனுடைய பாடல். ரொம்ப முக்கியமானது அது. சிமியோனுடைய பாடல் 29 இருந்து 32 வசனம் வரைக்கும் வாசிங்க. உமது வார்த்தையின்படி அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இப்போ நான் போறேன், நிம்மதியா இருக்கு. ஆற்றப்பட்டாரு, தேற்றப்பட்டாரு, ஆறுதல் கிடைச்சிருச்சு. இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கல. அவ்வளவுதான், கர்த்தர் பூமிக்கு வந்துட்டார்ல, அடுத்து நடந்துரும். அவ்வளவுதான், அதை பார்த்தாச்சு போதும். அப்போ அவர் ஆற்றப்பட்டாரு, தேற்றப்பட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? பாத்தீங்களா? இவர் என்ன பண்றாருன்னா இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் யாரதான் பேசுறாரு? புறஜாதி. ரெண்டாவது புறஜாதிக்கு அவர் யாரு? பிரகாசிக்கிற ஒளி. ஜனமா. இதனால என்ன நடக்குது? ஜனமாகி இஸ்ரவேலுக்கு என்ன கிடைக்குது? மகிமை கிடைக்குது. ஏன்? இஸ்ரவேல் கிட்டதான் தேவன் இதெல்லாம் சொல்லி இருந்தார். இஸ்ரவேலரை காப்பாத்துறதுக்கு காரணமே இவங்களை காப்பாற்றுறது. அப்போ இஸ்ரவேல் கிட்ட ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணிடுறாருல, அது நடந்துருச்சுன்னா யாருக்கு மகிமை? இஸ்ரவேலுக்கு மகிமை. சொன்ன சொல் நடந்துருச்சுன்னா கிரெடிட் யாருக்கு? இஸ்ரவேலுக்கு மகிமை. யாருக்கு? ஒளி. ஏன் இவங்க எதுல இருக்காங்க? இருட்டுல இருக்காங்க இல்லையா? இருட்டுல இருக்க. இதுதான் மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தீர்க்கதரிசன வசனங்கள் எடுத்து சொல்றாரு. செபுலோன் நப்தலி நாடுகளுக்கு கிட்ட போகும்போது அந்த வசனத்தை சொல்றாரு, புறஜாதிகளுக்கு நீர் என்னவா இருப்பீங்க? ஒளியா இருப்பீங்கன்னு அந்த தீர்க்கதரிசன வசனத்தை எடுத்து பேசுறாரு. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா புறஜாதிகளுக்கு மேசியாவானவர் ஒளியாக வருவதனால் இஸ்ரவேலருக்கு என்ன கிடைக்குது? மகிமை கிடைக்குது. அதான் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். இவங்களை காப்பாத்துறது மூலமா நம்ம புத்திர சுவீகாரம் கிடைக்குது. நாம தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யறோம்? மாறும். இப்போ இஸ்ரவேலரை காப்பாற்றுவது ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரவேலின் மீட்பராக வருவது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அப்போ அதை பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? வாசிங்க. இது எல்லாரும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதெல்லாம் எப்ப ஆயத்தம் பண்ணி வச்சிட்டீங்க? சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணீங்க. எப்படி ஆயத்தம் பண்ணீங்க? அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிப்பா. இல்ல இப்ப நீங்க வாசிச்ச அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிப்பா. சகல ஜனங்களுக்கு முன்பாகனா நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது? அப்படி நினைச்சிடக்கூடாது. அவங்க முன்னாடின்றதுதான் மீனிங். அதனால இங்கிலீஷ்ல வாசிக்க சொன்னேன். எப்படி 23ஆம் சங்கீதத்துல என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினேன்னு சொல்லியிருக்கோ, அந்த முன்பாக என்ன சொல்றாருன்னா எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி டெமோ, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிக்கிறார் ரட்சிப்பை. ஏன்? அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உயர்த்தப்பட வேண்டும். என்ன பண்ணும்? நான் உயர்த்தப்படும் போது எல்லாரும் என் பக்கத்துல என்ன செஞ்சுப்பேன்? அந்த மோசேனால வனாந்திரத்துல தூக்கப்பட்ட அந்த சர்ப்பம் இருக்கு பாருங்க, அங்க எல்லாரும் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்கணும்ல, டேய் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு என்ன செய்யணும்? பார்க்கணும்.
புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்திருக்கிறாரு. ஒளி என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ எல்லாருக்கும் முன்னாடி இப்போ இவ்வளவு நாள் அது எப்படி இருந்துகிட்டு இருந்ததுன்னா, பழைய புதிய ஏற்பாட்டுல பேதுரு என்ன வாசிக்கிறோம்? இதெல்லாம் மறைவா இருந்தது, மறைபொருளாக இருந்தது. என்னது? எபேசியர்ல வாசிக்கிறோம், புறஜாதிகளும் இஸ்ரவேலரோடு கூட சுதந்திரவாளியாக வருவார்கள் என்கிற இந்த ரகசியம் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கு என்னவா இருந்தது? மறைவா இருந்தது. ஆனா இப்ப கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? எல்லாருக்கும் முன்னாடி அதை காமிக்கிறார். புரியுதா? எல்லாருக்கும் முன்பதாக அதை ஏற்படுத்துறாரு. எல்லாருக்கும் முன்னாடி. இனி உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன இல்ல? பேதம் இல்ல. சரியா? ஓசியால நம்ம வாசிக்கிற மாதிரி, என் ஜனம் அல்லாதவர்கள் என்று சொல்லுகிறவர்களை கூட என் ஜனம்னு நான் என்ன செய்வேன்? அழைப்பேன் அப்படிங்கிற. எல்லாருக்கும் முன்னாடி அதை செய்யறாரு. அதனாலதான் இங்க என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்கும் முன்னாடி தேவாலயத்துல இது நடக்குது. ரகசியமான இல்ல. சிமியோன் என்னமோ தனியா அவங்களை கூட்டிட்டு போயிட்டு கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டு சொல்லல. தேவாலயத்துல கொண்டு வராங்க. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு? வயசானவர் வந்து திடீர்னு வந்த குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கிட்டு, உங்களுடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டதுன்னு பாடுறாருன்னா எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு, என்ன ஆச்சு இவருக்கு? எல்லாரும் பார்க்க போறாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் முன்பதாக சிமியோன் அதை பாடுறாரு. எல்லாருக்கும் முன்னாடிதான் இந்த விஷயம் அங்க என்ன செய்யுது? நடக்குது. அப்ப அவர் சொல்றாரு, நீர் உம்முடைய ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீர். அந்த ரட்சிப்பை என் கண்ணுங்க என்ன செய்யும்? அந்த ரட்சிப்பை என் கண்கள் என்ன செஞ்சிருச்சு? பார்த்துருச்சு. எல்லா ஜனங்க முன்னாடி வச்சிட்டீங்கல்ல, என் முன்னாடி காமிச்சிட்டீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் முன்னாடி காமிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப இவர் பார்த்துட்டாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்ப பாருங்க 33வது வசனம். இத பார்த்த உடனே அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்படுறத விட நிறுத்தல. சிமியோன் அதுக்கு அடுத்துதான் இடிய இறக்குறாரு. என்ன இடிய இறக்குறாருன்னா 34, 35 லூக்கா 2 34 35. அதோட நிறுத்தலங்க. சிமியோன் அதுக்கடுத்து தான் இப்ப ஆசீர்வதிச்சுட்டு என்ன சொல்றாரு? விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம் என்றான். என்ன சொல்றாரு? அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படணும். என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து ஆறுதல். இவர் யாரு? ஆறுதல். இவர் தான் தேறுதல். இவர் தான் காப்பாற்ற வந்து ரட்சகர். ஆனா இவர் வந்து வேற ஒரு விஷயத்தை செய்ய போறார். என்ன செய்ய போறாருன்னா, அவர் இந்த உலகத்தில் இருக்கும் ஜனங்களை 2ஆக பிரிக்க போகிறார். என்ன செய்ய போகிறார்? 2ஆக பிரிக்க போகிறார். ஒரு ஜனம் என்ன செய்யும்? என்ன சொல்றாரு? ஒரு ஜனம் விழும், இன்னொரு ஜனம் எழுந்திருக்கும். அப்புறம் ஒரு ஜனம் விழணும், ஒரு கூட்டம் எந்திக்கணும். இதற்காக அவர்களுக்கு விரோதமாக பேசப்படும் அடையாளமாக யார் இருப்பார்? இவர் இருப்பார். அது மட்டும் சொல்லல, இது நடக்கிறதுக்கு வேற ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் மூடி இருப்பார். மறக்க முடியாத அளவுக்கு உன் ஆத்துமாவில் ஒரு காயம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அந்த நிகழ்வு ஏன் நடக்கணும்னா, இந்த மேசியா அநேகருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாயிருப்பார், அநேகருடைய எழுச்சிக்கும் காரணமாயிருப்பார். இதை குறித்து ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு, விழுகிறதற்கும் நிற்பதற்கும் ஏதுவாக ஒரு கல்லை நான் என்ன செய்யறேன்? ஆயத்தம். அந்த கல்லு மேல வந்து ஒருத்தன் விழுந்தானா அவன் நொறுங்கி போவான். ஆனா அந்த கல்லு மட்டும் உன் மேல வந்து விழுந்தது,
நீ வந்து யூ வில் பி கிரஷ்ட் இன்டு பீசஸ், அவ்வளவுதான், நீ எந்திக்கவே முடியாது. அது என்னது அவன் நொறுங்கி போவான். அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள்லாம் வெளியே என்ன செய்யும், வெளிப்படும். அதுக்கு பேர் தான் என்னது, மனம் திரும்புதல். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்ன்றது என்ன, எவ்வளவு நாள் கண்ணா அப்படின்னா வாழ்ந்துட்டு இருந்தேன் நான், மனசுல ஒரு இடி கர்த்தருடைய வார்த்தை வந்து விழுந்த உடனே நான் யாரு, என் இருதயத்தில் ஓட்டங்கள் என்ன, நினைவுகள் என்ன, சிந்தனைகள் என்ன, இப்படியே போனா இதனுடைய விளைவு என்ன, என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இப்படி எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்ப நான் ஒரு டெசிஷன் எடுக்கலாம், 2 டெசிஷன் எடுக்கலாம். ஒண்ணு, நானா போய் அது மேல உழுவுறதா, இல்ல அது வந்து என் மேல உழுவுற மாதிரி நான் வாழ்றதா. இந்த 2த்துல ஏதாவது ஒரு டெசிஷனை நான் என்ன செஞ்சாகணும், எடுத்தான். விழலாமா எந்திரிச்சு நிக்கலாமா, 2த்துக்கும் ஒரே கர்த்தர் யார் தான், ஒரே காரண கர்த்தர் யார் தான், இந்த மேசியா தான். அதுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அது என்ன சம்பவம்னா, மரியாளுடைய ஆத்துமா இனி நிம்மதியாய் இராது. இவ்வளவு, அதாவது தேவ தூதர்கள் எல்லாரும் வந்து பணிந்து கொண்டவர், ஞானிகள் எங்கெங்கோ தேடி வந்து பணிந்து கொண்டவர், யூதருக்கு ராஜா இவர் தான் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதெல்லாம் எல்லா விதத்திலும் நிறைவேறுகிறவர், இவர் தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்து உயர்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல சொல்றாரு, ஒரு பெரிய காயம் உனக்குள் உண்டாகும். இது எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறிக்கிறது. எப்படி அந்த அம்மாவால தாங்கிக்க முடியும், தாங்க முடியுமா? அதற்கு பிறகு இன்னொருத்தங்க வராங்க. யாரு? அன்னாள் வராங்க. சரி, இப்ப சிமியோன் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? இப்ப அன்னாள் வராங்க. அன்னாள் வந்ததுக்கு இதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் வந்து எப்படி கொண்டு போறாருன்னா, ஃபர்ஸ்ட் சிமியோன்ட்ட கொண்டு போறாரு. சிமியோன் கிட்ட கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்க கொண்டு போறாரு, அன்னாள்கிட்ட கொண்டு போறாரு. அன்னாள் வராங்க. அன்னாள் யாரு வாசிங்க, 36, 36, 38. ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானவேலின் குமாரத்தையுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தாள். வெறும் 7 வருஷம் மட்டும்தான் புருஷனோடு வாழ்ந்தாள். அதிக வயது சென்றவளுமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை. சரி, 84, 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்துருக்காங்க. அப்ப எந்த வயசுல கல்யாணம் பண்ணிருக்காங்க? 84 வந்து இப்ப ஏஜ். 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்துருக்காங்க. அத நல்லா வாசி. அண்ட் தென் வாஸ் a widow until she is 84. சரியா? 7 வருஷம் தான் கணவன் வாழ்ந்துருக்காங்க. ஆனா இப்ப 84 வயசு வரைக்கும் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துருக்காங்க. சரியா? நீங்க கால்குலேஷன் அப்புறம் போட்டுக்கோங்க. சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையின் சுகமான அனுபவம் வந்து 7 வருஷம் தான். மிச்ச மீதியெல்லாம் அவங்க எப்படிதான் இருந்திருக்காங்க, விதவையா தான் இருந்திருக்காங்க. கன்னி பிராயத்திலே விவாகம் ஆயிடுச்சு. 7 வருஷம் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் மறுமணம் என்ன செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கென்றே தன்னை ஒப்புவித்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 84 இயர்ஸ் ஆகுற வரைக்கும் எங்கதான் வாழ்ந்துருக்காங்க, தேவாலயத்திலேயே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வெயிட்டிங் டைமை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். சிமியோனும் காத்திருக்கிறாரு, அண்ணாலும் காத்திருக்கிறாங்க. இந்த 2 பேருடைய நீண்ட காத்திருப்பை குறித்து நமக்கு சொல்லுவதற்கு அவ்வளவு சின்சியரா இவங்க என்ன செய்யறாங்க, வெயிட் பண்றாங்க. யாரை பார்க்கறதுக்கு? ரட்சண்யத்தை பார்ப்பதற்கு. இப்ப அந்த அண்ணால வராங்க. அவங்க என்ன செய்ய, அவங்களுடைய வேலை என்னன்னா, தேவாலயத்தை விட்டு நீங்க மாட்டாங்களாம். அவங்க வேலை வந்து ஆராதனை செய்யறது, ஜெபிக்கிறது, உபவாசம் இருக்கிறது. இதுதான் அவங்க வேலையே. சரியா? இவ்வளவு வருஷம் தேவாலயத்தை விட்டு நீங்காம தேவாலயத்திலே வாழ்றாங்க. அடுத்து எருசலேமில மீட்புண்டாக காத்திருக்கிற எல்லாருக்கும் யார குறிச்சு பேசுறாரு? இந்த குழந்தை. இவங்களை குறிச்சு, இந்த குழந்தைய குறிச்சு என்ன செய்யறாரு? சிமியோன் வந்து இந்த குழந்தைய வந்து ரட்சிப்புன்னு சொல்லிட்டாரு. இப்ப அண்ணாள் அங்க இருக்காங்க. அண்ணாள் என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைய குறிச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சிமியோன் என்ன தெரியுமா சொல்றாரு?
இந்த சிமியோன் என்ன சொல்றாரு தெரியுமா? இவர் தான் ஏசாயா 40வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மீட்பர். இவர் தான் என்ன செய்ய போறாருன்னா உங்க எல்லாருக்கும் மீட்பு என்ன செய்ய போறாரு, தர போறார். இவ்வளவு நாள் என் கூட சேர்ந்து எல்லாரும் இந்த மீட்பருக்காக காத்துட்டு இருந்தீங்க. இவர் தான் அவர். ஒரு யோவான் சானகன் மாதிரி இருக்குல்ல, இவர் தான் அவர் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இவங்க பேசுறாங்க. சரி, இப்ப நான் இப்படி கேட்கிறேன், ஒருவேளை ஃபர்ஸ்ட் அன்னாள் வந்துட்டு அதுக்கப்புறம் சிமியோன் வந்திருந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா அன்னாள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேலின் மீட்பை குறித்து பேசுறாங்க. சிமியோனும் மீட்பை குறித்து தான் பேசினாரு. ஆனா கடைசியில ஒண்ணு வச்சாரு, என்னது? உன் ஆத்மாவில் ஒரு பட்டயம் ஊடி இருக்கும். அப்ப முடியும் போது மரியாளுக்கு என்ன இல்லாம போயிருக்கும், ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும். ஆனா கர்த்தர் பாருங்க, ஃபர்ஸ்ட் யாரை கொண்டு வர்றாரு, சிமியோனை கொண்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பத்தி சொல்லிட்டு அன்னாள் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றாங்க. அப்போ இவருடைய மரணத்தின் மூலமாக தான் யாருக்கு மீட்பு, புறஜாதியாருக்கு மீட்பு. இப்ப போட்டிருக்கு எருசலேம் இதெல்லாம் காத்து கொண்டிருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? இப்போ இங்க என்ன சூழ்நிலை, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 39வது வசனத்தை பாக்குறோம். அவர் திரும்ப என்ன செய்யறாங்க, நாசரேத்துக்கு போயிடுறாங்க. சரி, இந்த இடத்துல இதை வந்து நம்ம என்ன செய்வோம், நிறுத்துவோம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி பாருங்க. இப்ப வெளியரங்கமான தோற்றமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலருக்கு என்று ஒரு மதம் இருந்தது. என்ன இருந்தது? ஒரு மதம் இருந்தது. அது யூத மதம். கரெக்டா? இஸ்ரவேலர். ஏன்னா மல்கியா தீர்க்கதரிசி அப்புறம் தீர்க்கதரிசனம் வரல. இஸ்ரவேலருடைய நியாயப்பிரமாணம் மதமாக மாறிய காலம் அந்த 400 வருடம். அப்பதான் பரிசேயர், சதுசேயர் இல்லையா, இந்த வேத பாரகர், இந்த இவங்க அதாவது யூத மார்க்கத்தை அமைந்தவர், இப்படி பல பேர் என்ன செய்யறாங்க, உருவாகக்கூடிய காலம். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய தீர்க்கதரிசனமும் மதமாக மாறுகிறதற்கான நாட்கள் இது. மதமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அங்க ஒரு மதம் இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்ல, மதம் இல்லை. அந்த மதமாக மாறின அந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இருண்ட ஒரு காலம். அவங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க. சோ யூதர்களுக்கு ஒரு மதம் இருக்கு, ஆனா அவங்க எதுக்குள்ள இருக்காங்க, இருளுக்குள்ள இருக்காங்க. அது அடிமைத்தனத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அதாவது பாவ அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரோமர்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. இது இல்லாம நம்ம அடுத்து வாசிக்க போறோம் சூழ்நிலை. அவர்கள் எல்லாரும் கலக புத்தி உள்ளவர்களாகவும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இதன் நடுவுல 2 பேரு சின்சியரா யாருக்காக காத்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஆவியினால ஏவப்பட்டு வராரு, இன்னொருத்தங்க தேவாலயத்தை விட்டே போகல. இப்படி 2 பேரை கொண்டு வர்றாரு லூக்கா. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் சொன்னவர் இவர்தான் புரஜாதிகளுக்கு ஒளி, இவர்தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. ஆனா ஒரு பெரிய காயம் மரியாளுக்கு ஏற்பட போகிறது என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனம். ஆனா அன்னாள் வந்துட்டு சொல்றாங்க, டோன்ட் வரி, இஸ்ரவேலுக்கு மீட்புண்டாக காத்திருக்கிறீங்கல்ல, அவர் வேற யாரும் இல்லை. யாருதான்? அப்போ இஸ்ரவேலுக்கு மீட்பு இவருடைய மரணத்தின் மூலமாக தான் உண்டாக போகுது. இதுதான் வந்து லூக்கா சொல்ல வர செய்தி. அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னா, முதற்பேரானவனை மீட்பதற்காக அவர்கள் பலி செலுத்துறாங்க. சரியா? அது டைரக்டா யார் வாழ்க்கையில் நடக்க போகுது, முதற்பேரானவரை பலி கொடுத்து தன்னுடைய முதற்பேரானவனை காப்பாற்றக்கூடிய சம்பவம் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. இதைத்தான் இவ்வளவு நாட்கள் அடையாளமாக நடந்து கொண்டு வந்தது நேரடியாக நடக்க போகிறது. அது மரியாளால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவி பாயும். 2வது நம்ம என்ன பார்க்கிறோம், இதன் விளைவாக 2 விஷயம் நடக்கும். உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் 2ஆக பிரிவார்கள். ஒரு கூட்டத்தார் வீழ்வார்கள், ஒரு கூட்டத்தார் எழுந்து நிற்பார்கள். அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் என்ன செய்யும், வெளியரங்கமாகும். அதனாலதான் நீங்க ரோமர் கழுத நிருபத்துக்கு வரும் பொழுது அவர் ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார்.
என்ன எழுதுறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிட்டாங்க. அதுக்கடுத்து சொல்றாரு, நாம பாவிகளா இருக்கும் போது இந்த கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக. நீங்க சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து நீங்க படிக்கிற இடத்துல எங்கேயுமே நான் மனிதர்களுடைய பாவங்களுக்காக அல்லது மனிதர்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மரிக்க போகிறாருன்னு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எங்கேயுமே நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படக்கூடிய என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க அந்த சம்பவங்கள்லாம் வாசிங்களேன், எங்கேயும் போய் இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுடைய பாவங்களையும் தன் மேல ஏத்துக்கிறதாகவும் அது ஏதோ ஒரு அரசியல் கொலை போலதான் என்ன செய்யப்படுகிறது, சித்தரிக்கப்படுகிறது. ஓகேவா? ஆனா எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தான் அங்க மரிச்சாருன்றதை ஊர்ஜிதப்படுத்துறது. ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இரண்டாவது சிமியோன் அன்னாள் இவர்களுடைய வாக்கு அதை சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா, இது இல்ல ராபோஜனமும் இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வேதாமத்துல இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வந்து வரலாற்றுல வேற யாரா ஒரு சாதாரண மரணத்தை போல என்ன செஞ்சிருக்கோம் சொல்ல வர்றது புரியுதா? அதனால இந்த ரெண்டு பேர் பேசுனது ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு பேர் பேசுனது ரொம்ப முக்கியமானது. அதுவும் தேவன், நான் சொன்ன மாதிரி தேவன் முதல்ல சிமியோன்ட்ட கொண்டு போயிட்டு அநேகருடைய வீழ்ச்சி, அநேகருடைய எழுச்சி, அதனுக்காக அவருடைய மரணம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு அன்னாள் வந்து மீட்பை குறித்ததான வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டுறாங்க. அப்படின்னா அந்த நம்பிக்கை தொடர்ந்து என்ன செய்ய போகிறது, நிறைவேற போகிறது. அந்த நம்பிக்கை முடியவில்லை என்கிறதற்கு அடையாளமாக என்ன செய்கிறது, அது நடக்கிறது. சரிங்களா? சோ வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இந்த சுவிசேஷத்துக்குள்ள உள்ள போக 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 இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த தேவாலயத்துல நடந்த இந்த சம்பவம் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்ப 3 முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம சுருக்கமா பார்த்திருக்கோம். நீங்க அப்புறமா போய் ஆழமா தியானிங்க. 1, முதற்பேரானவனை குறித்து பார்த்தோம். 2வது அதை ஊர்ஜிதப்படுத்துகிறதுக்கு 2 பேர் கொண்டு வராரு. ஒன்னு சிமியோன், இன்னொன்னு அன்னாள். சிமியோன் மூலமாகவும் அன்னாள் மூலமாகவும் இவர்தான் மீட்பர் என்று உறுதியாகிறது. எப்படி மூத்தவனை மீட்பதற்காக ஒரு மிருகம் அல்லது பறவை பலி செலுத்தப்படுகிறதோ அது போல தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இஸ்ரவேலை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய மேசியாவை அனுப்பி அந்த மேசியாவை பலி செலுத்தி இஸ்ரவேலை மீட்பதற்கு மூலமாக புறஜாதிகளுக்கு ஒளி, புறஜாதிகளுக்கு விடியல், நாம் புத்திர சுவீகாரத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை இங்க என்ன செய்யறாரு, லூக்கா வந்து தெளிவாக அதை என்ன செய்கிறார், எழுதுகிறார். சரிங்களா? சோ இந்த விஷயங்களை குறித்து நீங்க என்ன செய்யுங்கன்னா சிந்திச்சு பாருங்க. நம்முடைய மீட்பை குறித்ததான அருமை நமக்கு என்ன செய்யும், தெரியும். நம்ம எவ்வளவு விலையேற பெற்ற மீட்பை பெற்றிருக்கிறோம் இல்லையா? சரி. ஸோ தியானமாக 2-3 விஷயம் நான் சொல்லியிருந்தேன். 1, நாம் எல்லாரும் முதற்பேரானவர்கள் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள அப்படின்னா நாம மட்டும் இல்லை, நம் உடையவைகளும் தான். அதனால நம்மை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிற நாம் நம் உடையவைகளையும் கர்த்தருக்குள் பார்த்துக் கொள்வதற்கு நாம அதுலயும் கவனம் உள்ளவர்களா என்ன செய்யணும் இல்லையா? தேவன் நம்மை மட்டும் மீட்டுக் கொள்ளவில்லை, நம்மை மீட்டுக் கொள்வதனால் எதையும் சேர்த்து மீட்டிருக்கிறார். நம்முடையவைகளையும் மீட்டு எல்லாமே. அதனால நாம் அதையும் கவனமாக என்ன செய்யணும், பார்க்கணும். அதை குறித்தும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். உக்ரானக்காரன் நம்ம அதை குறித்து என்ன செய்ய வேண்டியிருக்கு. சரிங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து முடிப்போம்.